என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியலையாங்க, கோலம் போடுறேங்க. இந்த மார்கழி மாசம் பனியில குளூர்ல நீங்க ஏங்க கோலம் போடுறீங்க? இந்த மார்கழி மாசம் குளிர் கோலம் போடுறது எவ்வளோ பயம் தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்களும் ஒரு டப்பால கோலமாவோட என் கூட வந்து கோலம் போடுவீங்க. என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். மார்கழி மாசத்துல ஏன் நாம எல்லாரும் அதிகாலையில எந்திரிச்சிட்டு கோலம் போடுறோம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ல நாம தெரிஞ்சுடும். மார்கழி மாசத்துல அதிகாலையில நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் தரக்கூடிய காற்று அதிகமா இருக்கும், பூமியில இருக்கும். அப்ப மத்த மாசத்துல எல்லாம் இருக்காதாங்க? எனக்கு தெரியும், மைக்காரே இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்பீங்கன்னு. இந்த மார்கழி மாசத்துல இருக்க மாதிரி வெதர் கண்டிஷன் வேற எந்த மாசத்துலயும் கிடையாதுங்க. நல்ல காற்றை சுவாசிக்கணுன்றதுக்காக தான் நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலை எந்திரிச்சு கோலம் போடுறது, பஜனை பாடுறது, கோயிலுக்கு போகிறது, சில நடைமுறைகள் வச்சுருந்தாங்க. சும்மா நம்பலை. யாராச்சும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வெளியே போன்னு சொன்னால் போக மாட்டோம். அதனால தான் கோலம் போடுறது, கோயிலுக்கு போகிறதுன்னு சில நடைமுறைகளை நம் முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. ஸோ நம் முன்னோர்களோட வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Download ShareChat.